அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து ஒரு அரபி டெசர்ட் உண்டு. பேர் வந்து ஆலியன்னு சொல்லி, அது சரியாக புடின் மாதிரி தேய்க்கும். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான 2 பஃப் பேஸ்ட்ரி பேக் பண்ணி எடுத்து அதை நல்லா ஒரு கோப்பையில் பிச்சு போட்டு, நல்லா சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இந்த நட்ஸ் இதுவோல் வந்து கஜு கிஸ்மிஸ் இது என்ன ஒன்றுனா போடணும், வால்நட் எது ஒன்றுனா போடணும். அது போட்டு அதுக்கொஸ்கால கொஞ்சம் தேங்காய், கிரேட் பண்ண தேங்காய், திருவின தேங்காய் கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் இதுக்கு இந்த 2 பஃப் பேஸ்ட்டுக்கு 1 லிட்டர் பால் போல தேவை. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடணும். அதில் வந்து இது பட்டை பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போல் போடணும். பவுடர் ஆக்கினது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 லிட்டர் பால், அதுக்கு 1/2 கப், அரை கப் சீனி, 1 டீஸ்பூன் வெனிலா இது போடணும். அந்த பால்லே அரை கப் சீனியும் 1 டீஸ்பூன் வெனிலாவும் போட்டு பாலை நல்லா கொதிக்க விடணும். பால் நல்லா கொதிச்சது அப்புறம் இந்த பிச்சு வச்ச பேஸ்ட்ரியில் ஊற்றணும். நெஸ்லே க்ரீம் அன்றைக்கி இந்த விப்பிங் க்ரீம் மாதிரி. அப்போ விப்பிங் க்ரீம் வேறு, ஆனால் இது வந்து டின் இது. அதை கொஞ்சம் ஒரு கோப்பையில் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு அதை இது கொஸ்கால போட்டு ஸ்ப்ரெட் ஆக்கி கவர் பண்ணி விடணும் எல்லாத்தையும். சரியாப்பா திங்கக்குள்ள இந்த புடின் மாதிரி தான் நீக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட். இப்போ இதுக்கொஸ்கால சீனி பவுடர் கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விடணும். எனக்கு ஓவனில் போட்டு சுடுக்குள்ள அப்போ ஒஸ்கால் நல்லா பேக் ஆகிற மாதிரி நல்லா இதாகிக்கும். ஓவனில் ஒரு 10 நிமிஷம் போல் போட்டு எடுத்துகிட்டு இது சூட்டோடையும் தின்னு பார்க்கலும், ஃப்ரிட்ஜில் வச்சும் கூலாகவும் தின்னு பார்க்கலும். ஆனால் இந்த இது காஞ்சமாக ஈக்காசிட்டு கொஞ்சம் பால் கொஞ்சம் கூடி ஆயிக்கணும். காஞ்சமாக இருந்தால் டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் பால் கொஞ்சம் நிறைய ஈக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு நான் லைக்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுவேன். Thanks for watching.